ஹாய் ஃப்ரம் தோழிஸ். இன்றைக்கி மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கணும். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி மொத்தமாக சேர்த்து கோதுமை மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் சாஃப்ட்னஸ்க்காக, இது ஸ்டஃபிங்காக. மேலே இருக்க தோலை மட்டும் 2 எடுத்து வச்சுக்கணும். இது லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு மோமோஸ்னாலே ஞாபகம் வருது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அங்கே வந்துட்டு மோமோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். 4 பீசஸ் தான் இருந்துச்சு. ஆனால் 200 சொல்லிட்டாங்க. எங்களால் அது மறக்கவே முடியாது. அதுக்கு பேசாமல் வேறு ஏதாவது கூட வாங்கி சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ நறுக்கின எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுட்டு நறுக்கி வச்ச முட்டைக்கோசு, கேரட் எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிடலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் உப்பு, மிளகுத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு கொத்தமல்லி தூவினோன்னா ஸ்டஃபிங் ரெடி. அப்புறம் சப்பாத்தி மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சு லைட்டாக அந்த மோமோஸ் ஷேப் கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஓரளவுக்கு தான் வந்துருந்துச்சு, எக்ஸாக்டாக அப்படியே வரல எனக்கு. அந்த லாஸ்ட் டிப் இது தான். நம்ம இப்படி வைக்கிறனால கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் மெயினாக மோமோஸோட சட்னி நம்ம செய்யலாம். 2 தக்காளி நறுக்கி லைட்டாக மட்டும் நறுக்கிட்டு வெள்ளைப்பூடு, பட்டை வெத்தெல்லாம் போட்டு கொஞ்சம் வெந்ததும் நல்லா மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அரைச்சதை லைட்டாக ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பும் அப்புறம் லைட்டாக சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. இந்த 3 தான் நல்லா ஷேப்பாக வந்துருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.